தலைவர் 171 ரஜினியின் ரோல் இதுதானா? மீண்டும் மீண்டும் ஒரே ஃபார்முலாவா லோகேஷ்? ரசிகர்கள் கேள்வி. ரஜினிகாந்த் தற்போது வேட்டையன் படத்தில் நடித்து வருகிறார். ஜெய்பீம் இயக்குனர் தாசே ஞானவேல் இயக்கும் இப்படத்தின் மீது உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. கண்டிப்பாக கமர்ஷியல் பிளஸ் சோஷியல் மெசேஜுடன் படம் உருவாகும் என்று ரஜினியின் ரசிகர்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். இந்த படத்தை முடித்துவிட்டு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தலைவர் 171 படத்தில் நடிக்கிறார் ரஜினி. படத்தின் பெயர் ஏப்ரல் 22ஆம் தேதி அறிவிக்கப்படவிருக்கிறது. ரஜினிகாந்த் கடைசியாக ஹீரோவாக ஜெயிலர் படத்தில் நடித்திருந்தார். நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகியிருந்த அந்த படம் மெகா ஹிட் ஆனது. கடந்த சில வருடங்களாகவே ஹிட்டுக்கு ஏங்கிக் கொண்டிருந்த ரஜினிக்கு ஜெயிலர் நிவாரண மருந்தாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் வரை படம் உலகம் முழுவதும் வசூலித்தது. இதனால் உச்சக்கட்ட மகிழ்ச்சியடைந்த கலாநிதி மாறன் ரஜினிக்கு BMW கார் ஒன்றை பரிசாக அளித்தார். ஜெயிலர் படத்துக்கு பிறகு கெஸ்ட் ரோலில் நடித்த லால் சலாம் திரைப்படம் படுதோல்வியடைந்தது. தற்போது அவர் தாசே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடித்து வருகிறார். ஜெய்பீம் படத்தை இயக்கிய இயக்குனர் என்பதால் ஞானவேல் இந்த படத்தில் ரஜினியை வைத்து எந்த மாதிரியான விஷயத்தை பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அதே சமயம் ரஜினியின் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியான டைட்டில் டீசரை பார்க்கையில் ஒருவேளை படம் கமர்ஷியல் பாதையில் பயணிக்குமோ என்ற சந்தேகத்தை ரசிகர்கள் எழுப்பி வருகின்றனர். ஆனால் கண்டிப்பாக சோஷியல் மெசேஜ் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தில் ரஜினிகாந்துடன் அமிதாப் பச்சன், பகத் ஃபாசில், ருத்திகா சிங், துஷாரா விஜயன், மஞ்சு வாரியர், ராணா டகுபதி உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். பகத் ஃபாசில் ரஜினிக்கு மகனாகவும், ராணா டகுபதி தான் படத்துக்கு வில்லன் என்றும் கூறப்படுகிறது. படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்த படத்தின் மீது உச்சக்கட்ட ஆவலோடு இருக்கிறார்கள் ரஜினியின் ரசிகர்கள். இந்த படத்தை முடித்துவிட்டு அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தனது 171வது படத்தில் நடிக்கிறார். இப்படி ரஜினிகாந்த் இப்போதும் படுபிஸியாக இருப்பதை பார்த்து ஒட்டுமொத்த திரையுலகம் ஆச்சரியம்தான் படுகிறது. கமலஹாசனுக்கு எப்படி ஒரு மெகா ஹிட்டை கொடுத்தோமோ அதேபோல் ரஜினிகாந்துக்கும் கொடுக்க வேண்டும் என்ற முனைப்புடன் தனது டீமுடன் வேலையில் இறங்கி இருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். படத்தின் பெயர் ஏப்ரல் 22ஆம் தேதி அறிவிக்கப்படும் என ஒரு போஸ்டரை வெளியிட்டு தெரிவித்திருந்தது படக்குழு. அந்த போஸ்டரில் ரஜினிகாந்த் கைகளில் கடிகாரங்களால் ஆன விலங்கு ஒன்று இருந்தது. அதனை வைத்து இந்த படம் டைம் டிராவல் ஜேர்னலில் உருவாகிறதோ என்று ரசிகர்கள் கணிக்க ஆரம்பித்தனர். ஆனால் அப்படி எதுவும் இல்லை என்றும் ஒரு தகவல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தலைவர் 171 ரஜினிகாந்தின் கேரக்டர் குறித்த தகவல் ஒன்று இணையத்தில் தீயாக பரவி வருகிறது. அதன்படி ரஜினிகாந்த் இப்படத்தில் நெகட்டிவ் ஷேட் உள்ள கதாபாத்திரத்தில் தோன்றுவார் என்றும், தங்கத்தை கடத்தும் கேங்ஸ்டர் தான் ரஜினிகாந்த் என்றும் சொல்லப்படுகிறது. இதனை கேள்விப்பட்ட ரசிகர்கள் இந்த படத்தையும் கேங்ஸ்டர் ஃபார்முலாவில் எடுக்கிறாரா லோகேஷ் கனகராஜ், மீண்டும் மீண்டும் அதே ஃபார்முலாவை தொடர்கிறாரே என்று கமெண்ட் செய்ய ஆரம்பித்திருக்கின்றனர். முன்னதாக இந்த படம் 100% தன்னுடைய ஸ்டைலில் தான் இருக்கும் என்று லோகேஷ் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.